அப்போ தான் எனக்கு விளையாண்டு டயர்ட் ஆகிடுச்சு. ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறீங்களா? உன் டயர்டு போய் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாமா? சூப்பர் அப்பத்தா. மாமா இன்றைக்கி செய்ய போகிறது தேங்காய் பால் கொழுக்கட்டை. தேங்காய் பால் டைஜஷனுக்கும் நல்லது, ஹார்ட் ஹெல்த்துக்கும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் வாய்ப்புண்ணு இருக்கிறவங்க ஒரு 2 நாளைக்கு தேங்காய் பால் சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோன்னா வாய்ப்புண்ணை ஆற்றி கொடுத்துரும். தேங்காய் பால் இம்யூனிட்டியும் போன் ஸ்ட்ரென்த்தையும் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். தேங்காய் பால் கொழுக்கட்டை செய்ய அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி திக்காக பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை முதல் பாலாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 3/4 டம்ளர் 2 தடவை ஊற்றி 2வது பால் 3வது பால் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு 1.5 கப் போல் எடுத்திருக்கேன். வெல்லம் 1/2 கப்பு எடுத்து தண்ணியில் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். தேவையான அளவு ஏலக்காய். நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முன்னாடி கடாயை அடுப்பில் வச்சு இந்த 2வது 3வது பாலை அந்த கடாயில் சேர்த்துடலாம். கூடவே 1 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். அந்த பால் கொதிக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் கொழுக்கட்டையை செஞ்சிடலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு கொஞ்சம் கை சூடு பொறுக்கிற அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இடியாப்ப மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக பச்சரிசி மாவு யூஸ் பண்ணுறவங்க நல்ல மாவு வாசனை வர்ற வரைக்கும் அதை வறுத்துருங்க. தண்ணி சேர்த்து அந்த மாவை நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டையாக ஆக்கிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் பக்கத்தில் வச்சுருக்கேன். அந்த நெய்யை தொட்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் அந்த மாவை உருட்டி சூடாகிட்டு இருக்கிற தேங்காய் பாலில் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இதில் சேர்க்குறதுக்கு முன்னாடி தேங்காய் பால் கொஞ்சமாவது சூடாக இருக்கணும். ரொம்ப சூடு இல்லாமல் சேர்த்திங்கன்னா மாவு கரைஞ்சிரும். அதனால் ஒரு கொதி வர்ற டைமில் இந்த மாவை விதவிதமான ஷேப்ஸில் செஞ்சு அந்த தேங்காய் பாலில் சேர்த்துடலாம். நான் வட்டமாக, உருண்டையாக, நீளமாக, இந்த கடையில் நீளமாக குலாப் ஜாமுன் செய்வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் செஞ்சு உள்ளே போட்டிருக்கேன். ஸோ சேர்க்க சேர்க்க மாவு ஒரு பக்கம் வெந்துக்கிட்டே வரும். ஏன்னா அடுப்பு சிம்மில் இருக்குது இல்லைங்களா, அதனால் நம்ம அந்த ஷேப்ஸை சேர்க்க சேர்க்க ஒரு சைடு வெந்துடும். அதுக்கப்புறம் எல்லா மாவையும் உருட்டி போட்டோன்னே ஃப்ளேமை ஜாஸ்தி பண்ணி நல்லா கரண்டியால் கிளறி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா கொழுக்கட்டைகளும் நல்லா வெந்துடும், தேங்காய் பாலும் திக்காயிரும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் திக்கானவுன்னா இந்த வெல்லத்தை அதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு நல்லா திக்காகிற வரைக்கும் கொதிக்க விடணும். எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும், பால் நல்லா திக்காக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த முதல் பாலை சேர்த்துடலாம். முதல் பாலை சேர்த்த உடனே ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்தோடனே அமர்த்திடலாம். கூடவே பொடிச்சு வச்சுருக்க ஏலக்காயை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பால் திக்காக இருக்கிறதுனால கைவிடாமல் கிளறணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஒரு கொதிக்க ஆரம்பிக்கும் போது அடுப்பை அமர்த்திடலாம். அடுப்பை அமர்த்திட்டு நம்ம பரிமாறிடலாம். இப்போ உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடியாக இருக்குது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், டிஃபன் கூட அடிஷ்னல் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.